ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா இன்க்ஸ்கேப்ன்ற சாஃப்ட்வேர் பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த சாஃப்ட்வேர் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா லோகோ க்ரியேட் பண்ணுறதுக்கு, அப்புறம் வந்து பிஎன்ஜி ஃபைலாக வந்து ஃபோட்டோ கட் பண்ணுறதுக்கு, அப்புறம் ஃபோட்டோ ட்ரேசிங் பண்ணுறதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த சாஃப்ட்வேர் யூஸ் ஆகுது. இப்போ மெயினாக வந்து இது வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படி பார்த்திங்கன்னா, ஃப்ளக்ஸு இல்லை இன்விடேஷன் ஒர்க் பண்ணுறவங்க இவங்களாம் வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. எதுக்குன்னா, ஒரு ஃபோட்டோவை வந்து ட்ரேஸ் பண்ணி எடுத்து அந்த ஃப்ளக்ஸில் வைக்கிறதுக்கு, அப்புறம் வந்து இன்விடேஷனில் சின்னதாக வந்து டெம்ப்ளேட்லாம் க்ரியேட் பண்ணி வைக்கிறதுக்கு வந்து இது யூஸ் ஆகும். அது எப்படின்றத நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இந்த சாஃப்ட்வேர் வந்து ஃப்ரீ வெர்ஷன் தான். இதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குற உங்களுக்கு லிங்க்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இந்த சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் கேட்கும். இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் ஆகும். டயலாக் பாக்ஸு ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா வந்து நெக்ஸ்ட்டு கேட்கும். இப்போ இந்த வீடியோ வந்து கேட்கல, ஏன்னா நான் வந்து ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணதில் எனக்கு கேட்க மாட்டேருக்கு. உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கேட்கும். நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறமா வந்து அது க்ளோஸ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஃபினிஷ் கொடுத்துட்டிங்கன்னா க்ளோஸ் ஆகிடும். க்ளோஸ் ஆனதுக்கப்புறமா வந்து நீங்கள் அந்த சாஃப்ட்வேர் வந்து ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்தோன்னா வந்து சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் வந்து நார்மலான ஃபோட்டோஷாப் மாதிரியே தான் இருக்கும் எல்லா டூலுமே. அது எந்த பெருசாக எந்த டிஃப்ரெண்ட்டும் இருக்காது. இது பேசிக்கான டூல்ஸ் தான் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு இமேஜ் ட்ரேசிங் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் வந்து ஓப்பன் பண்ணணும். ஆல்ரெடி நான் இமேஜ் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கண்ட்ரோல் ஓ கொடுத்து ஓப்பன் பண்ணிவிட்டேன். ஓப்பன் பண்ணி நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ண இமேஜ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஓப்பன் ஆனதுக்கப்புறமா வந்து இங்கே பாருங்கள், இமேஜ் வந்து ஷோ ஆகுது. இப்போ இந்த இமேஜ் வந்து எப்படி நம்ம ட்ரேஸ் பண்ணி எடுக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு பாத்தில் போய்ட்டு ட்ரேசிங் பிட் மேப்னு இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறமா அதன் மூலிமா தான் வந்து நம்ம இப்போ ஃபோட்டோஸ் வந்து ட்ரேஸ் பண்ணி எடுக்க போகிறோம். இங்கே எடுத்தோடனே இங்கே பாருங்க, பிரைட்னஸ் கட் ஆஃப் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிவிட்டு அப்டேட் கொடுத்தா தான் வந்து இமேஜ் இங்கே வந்து லோட் ஆகும் உங்களுக்கு. திருப்பியும் இங்கே பிரைட்னஸோடைய லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு திருப்பி அப்டேட் பண்ணிங்கன்னா அதிகமாகும் ட்ரேசிங் பண்ணுறது. நீங்கள் கம்மியாக பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணிங்கன்னா கம்மியாகும். இப்போ அப்படியே ஒன்றும் இல்லை, நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா இங்கே ஆல்ரெடி செலக்ட் ஆகிடும். இப்படியே ட்ராக் பண்ணி இதை தூக்கி இன்னாண்ட வச்சிடலாம். இது ஒரு இது. அடுத்தது வந்து எட்ஜி. திருப்பி இதே அகெயின்னா நீங்கள் திருப்பியும் அப்டேட் கொடுத்துட்டு செலக்ட் பண்ணலை, எட்ஜி கொடுத்துட்டு அப்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த அளவுக்கு எட்ஜை வந்து கம்மி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு செலக்ட் ஆகும். இப்போ ஓகே கொடுத்துருக்கேன், எட்ஜி கட் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் தனியாக எடுத்து இப்படி வச்சிடலாம். இது ஒரு இது. திருப்பி வந்து அகெயின் இந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறோம். கலர், இந்த ஃபோட்டோ வந்து எப்படி வருது பாருங்கள். இப்போ எங்கெல்லாம் கலர் அதிகமாக இருக்கோ அந்த இடம் மட்டும் செலக்ட் ஆகி வரும். திருப்பி அகெயின் இது பண்ணிட்டு ஆட்டோ ட்ரேசிங் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜ் வந்து பர்ஃபெக்டாக வரும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு எக்ஸாம் இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு கிளியராக இருக்குது பாருங்கள் இமேஜ். இந்த ரெண்டு இமேஜும் கலர் கொடுத்து அந்த ஃபேஸில் என்னென்ன கலர் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஃபோட்டோ வந்து ட்ரேஸ் ஆகி வரும். திருப்பி அகெயின் சென்ட்ரல் லைன் ட்ரேசிங். இப்போ பாருங்கள், சென்ட்ரல் லைன் மட்டும் ட்ரேசிங் ஆகிருக்கும். லைனாக ட்ரேசிங்காக இருக்கும். உங்களுக்கு வந்து இதில் வந்து இன்னும் உங்களுக்கு அதிகமாக தேவை ட்ரேசிங்கு அப்படின்னா நீங்கள் திருப்பி அப்டேட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டார்க்னஸ்ஸாக வரும், இன்னும் அதிகமாக ட்ரேசிங் ஆகும். அவ்வளோதான் சிம்பிள் மெத்தடு. இது வந்து யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இது வந்து நிறைய இன்விடேஷன் ஒர்க்கு, அப்புறம்
ஃப்ளக்ஸுக்கு வந்து திடீர்னு ஒரு இமேஜ் ட்ரேஸ் பண்ணி போடணும், யூஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு பெருசு பண்ணி காட்டுறேன். இது ஒரிஜினலு, இது நார்மலாக நம்ம ட்ரேஸ் பண்ணது எட்ஜி ட்ரேஸிங்கு. இது வந்து எட்ஜி. இங்கே பாருங்க, இது உங்களுக்கு எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள் ட்ரேஸ் பண்ணது. இப்போ வந்து நம்ம இது ஆல்ரெடி இமேஜ் பண்ணியாச்சு. இப்போ இமேஜ் மட்டும் தான் பண்ண முடியுமான்னு கேட்டால் இல்லை, நீங்கள் வேறு எந்த லோகோவாக இருந்தாலும் சரி எடுத்து பண்ணலாம். இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக ஒரு லோகோ, வாட்டர் மார்க்கோடு இருக்கிற லோகோ எடுத்து காமிக்கிறேன். அது பாருங்கள் எப்படி இருக்குது சொல்லிவிட்டு. இப்போ நான் ஆல்ரெடி இங்கே ஒரு டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வாட்டர் மார்க் எல்லாமே இருக்குது. இது அகைன் வேறு ஒரு பேஜ் தான் பார்க்கலாம். எங்கே பாருங்கள், எவ்வளோ வாட்டர் மார்க்லாம் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். வாட்டர் மார்க்ஸ் இது ஃபுல்லாகவே வாட்டர் மார்க் தான். இப்போ இந்த வாட்டர் மார்க் இல்லாமல் இந்த கேமரா அப்புறம் இந்த டெக்ஸ்ட்டு இதெல்லாம் மட்டும் எப்படி நம்மளுக்கு தேவைன்னு சொல்லிட்டு பாருங்கள். டைப் பண்ணிடுறோம். பாத்தில் போயிட்டு ட்ரேசிங் பிட் நாம் கொடுத்துட்டு பிரைட்னஸ் கொடுத்து அப்டேட் பண்ணாலே ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக வந்துடும். இதுங்க பாருங்கள், இதில் வந்து எந்த வாட்டர் மார்க்கும் இல்லை. திருப்பி அகைன் கொடுக்குறீங்க, எட்ஜி கொடுக்குறீங்க, எட்ஜி கொடுத்துட்டு அப்டேட் பண்ணிவிட்டு திருப்பி பண்ணிங்கன்னா இந்த எட்ஜி மட்டும் உங்களுக்கு வரும். கேமராவோட எட்ஜி பாருங்கள், அது வந்து அந்த அங்கே வாட்டர் மார்க்கோடைய நேமும் வரும். ஏன்னா அதுவும் தான் எட்ஜினா அந்த நேம் செலக்ட் ஆகும். இது வந்து உங்களுக்கு இந்த அவுட்லைன் தான் வேணும், உங்களுக்கு அந்த கலரோட வேணும்னா எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதில் எரேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எரேஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அடுத்தது வந்து திருப்பியும் ஆட்டோ ட்ரேசிங் கொடுக்குறோம். கொடுத்துட்டு இங்கே வரணும். ஆட்டோ ட்ரேசிங் கொடுத்தாலே உங்களுக்கு எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது பாருங்கள். எந்த பிசுரே இல்லாமல் எப்படி சொல்கிறது, அந்த சைடு எந்த கருவெலாம் எப்படி எந்த அளவுக்கு கிளியராக அக்யூரேட்டாக இருக்குது. இதை நான் வந்து அப்படியே ஃபோட்டோஷாப்பில் இம்போர்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். சேவ் பண்ணோன்னா ஒன்றும் இல்லை, இதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஃபைலில் போய்ட்டு எக்ஸ்போர்ட் பிஎன்ஜின்னு இருக்கும். கிளிக் பண்ணிங்கன்னா இது எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடும். இப்போ நான் அந்த இமேஜ் வந்து இப்போ நான் உங்களுக்கு ஃபோட்டோஷாப்லேருந்து எடுக்கிறேன். இப்போ நான் சேவ் பண்ணது வந்து டவுன்லோட்ஸில் இருக்குது. இங்கே பாருங்கள், நான் பேக்ரவுண்டு ஃபஸ்ட்டு ஒயிட் வச்சுருந்தேன், இப்போ பிளாக் எல்லோ வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் எந்த கலர் வேணாலும் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணிட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த இமேஜ் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ட்ரேசிங் பண்ண இமேஜ் வந்து எந்த அளவுக்கு தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி நிறைய இருக்குது. இப்போ நீங்கள் இந்த இதோடைய கலர் மாற்றலனாலும் மாற்றலாம். நீங்கள் பிளாக் ஆகணும் சொல்லிட்டு பண்ணிங்கன்னா இப்போ இது பிளாக் ஆகணும்னா பிளாக் ஆகிக்கலாம், ஆகிட்டு யூஸ் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு நான் இப்போ இது கட் பண்ணி உங்களுக்கு இந்த தேவையில்லாத இடம்லாம் வேணாம்னா நீங்கள் பென் டூல் வச்சு ஃபோட்டோஷாப்பில் வந்து உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ளக்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே. இது பேசிக்கான சாஃப்ட்வேர் தான், ஃப்ரீ வெர்ஷன் தான். இது எந்த பெய்டு வெர்ஷனும் எதுவுமே இல்லை. நீங்கள் வந்து இது உங்களுக்கு ஈவன் நீங்கள் ஒரு கிராஃபிக் டிசைனரு இல்லை வந்து ஃப்ளக்ஸ் டிசைன் பண்ணுறீங்க, இன்விடேஷனில் வந்து ஒரு இமேஜை வந்து ட்ரேசிங் பண்ணி வெக்டாரில் போடணுன்னா உங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது குவாலிட்டி. இதெல்லாம் ரெசல்யூஷன் கம்மியாக வச்சுருக்கேன், நான் பிக்சலில் வச்சுருக்கேன். அதால் வந்து உங்களுக்கு உடையுது. நீங்கள் அதே வந்து இங்கே பாருங்கள், நான் பிக்சலில் வச்சுருக்கேன். அதே நீங்கள் இன்ச்சில் இல்லை சென்டிமீட்டரில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் வந்து அக்யூரேட்டாக இருக்கும். எந்த ஒரு லேகோ எதுவுமே வராது.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் டிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நான் போடுற எல்லா வீடியோவுமே வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகும். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.